ஓட்டி பார்க்க வேண்டாம். அப்புறம் என்ன ஓட்டியே நாங்கள் பார்க்குறது இல்லை. போயிடலாம் ஓட்டிங்கிறது பெச்சே கிடையாது. நான் வந்து சீனட்ட போய் சொல்லிட்டேன், தம்ம ஓட்டி சண்டே புண்ணிக்கு தம்ம பக்கிலா அப்படின்ட்டேன். நான் எனக்கு வேணாம், உன்னோட ஓட்டியும் வேண்டாம் சண்டையும் வேண்டாம். நான் நார்மல் வேலை பார்த்தா போதும். நான் என் பொண்டாட்டியோட நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேண்டானே சொல்லிட்டு வந்துட்டேன். எதுக்கு கருவேப்பிலை மட்டும் பறிச்சுக்கோம். அண்ணன் வீட்டு வாசலில் போயிட்டு நாங்கள் ஒரு இடத்துல கருவேப்பிலை பறிப்போம். இப்போ போயிட்டு நாங்கள் பறிக்கிறோம் பாருங்க. நம்ம ஊரில் எப்படி போயிட்டு கருவேப்பிலை திருடுவோமோ அதே மாதிரி இங்கே ஒரு தமிழர் வீடு இருக்குது. அது ஒரு ஏஜென்ட் வீடு. ஏஜென்ட் வீடு அவங்க வந்து கான்ட்ராக்டர் போஸ் வீடு. அவங்க வீட்டில் தான் நாங்கள் கருவேப்பிலை எப்பவுமே பறிப்போம். அங்கே தான் போய் இப்போ கருவேப்பிலை கடையில் காசு கொடுத்து வாங்கினோம்னா 4 கொத்து கருவேப்பிலை எப்படி பார்த்தா 40 காசு 50 காசு போடுறாங்களாடி. 50 காசுனா எவ்வளோ ஆச்சு? 50 காசுனா ஊரில் வந்து 10 ரூபா. நம்ம ஊர்லாம் புதினா கொத்தமல்லி சும்மா கொடுப்பாங்க காய்கறி ஜாமான். நீங்கள் சும்மா ஒரு 4 கொத்து 5 கொத்து கருவேப்பிலைக்கு 10 ரூபா 15 ரூபா காசு வாங்கிக்குவாங்க. எனக்கு நான் ஒரு வாட்டி கருவேப்பிலை மீன் பொறிக்கிறப்ப கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 கொத்து 7 கொத்து இருக்கும். அந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துங்கத்தி 1 லிட்டர் காசு போட்டாங்க டக்குன்னு. நான் பார்த்தேன், என்னடா கருவேப்பிலைக்காடா நம்ம வந்து 25 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஊரில் சும்மா கொடுப்பாங்க. நம்ம வீட்லலாம் கருவேப்பிலை மரமாகவே இருக்குது. காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு ஆகிட்டோம்டா. பாருக்கத்தி பழத்தை பாரு மாடி உங்க பாரு மாம்பழம் தெரியுதா? கீழே இருந்துச்சுன்னா அழகாக பறிச்சிடலாம். வீட்டில் நாட்டம் தானே கேட்டுக்கலாம். தெரியுதா? இங்கே தெரியுது. இந்த ஒரு மேலே இருக்கு பற்றியா? நல்ல பழமாக இருக்குது. ஆமாம் இயற்கை. அதான் இங்கே தான் வர்றாங்க உங்களுக்கு. அங்கே உள்ள போகிறாங்களோ எதிர்காலம். நாங்கள் நைட் ஆனால் தான் இந்த அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோம்ல. கீர்த்தி நைட்டு வருமா? பூங்காவுக்கு வருமா? நைட்டு பூங்காவுக்கு வந்து இங்கே தான் நாங்கள் ஊஞ்சா ஆனோம். அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து. ஏன்? ஆமாம், அங்கே எதுவும் விசேஷம் நடக்குது. ஏன் ஒன்றா அந்த ரோட்டு ஓரத்தில் தான் கட்டி போடுறாங்க ஷர்ட்டு மாதிரியே. அதில் தான் நாங்கள் அன்றைக்கி ஊஞ்சா ஆனோம். எதிர்காலம் கருவேப்பில்லை. இங்கே பாருங்க, உள்ளே யார் கொடி பறக்குதுன்னு தெரியுதா? எங்கே போய் பார்த்தேன். உள்ளே யார் கொடி பறக்குதுன்னு பாருங்க. எங்கள் விஜய் வேணா வரேன்டா. தளபதி இப்போ கொடி பறக்குதா உள்ள டிவிக்கு கொடி தெரியுதா இல்லையா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வெளியில் இருந்துச்சு, உள்ளதுக்கு வச்சுட்டாங்க. இருக்கட்டும், ஏன் அதனால என்ன? யார் வேலைன்னு தான் இருப்பார். வேலை நினைத்து காசு கேட்டார் ஒரு 20 ரூபா. இருந்தால் மாற்றி விடு அப்படின்னாரு. என்னாச்சுன்னு தெரில. மாட்டி நான் சொன்னேன் காசு அப்போ தானே நகை இருந்துச்சு எடுத்து மாற்றி வச்சேண்ணா அப்படின்னேன். ஒரு வருஷத்துக்கு 20,000 கட்டி வட்டி, ஒரு வருஷம் வட்டி. ஓகே நண்பர்களே, அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ வந்துட்டோம். நன்றி. இல்லை 4 லட்ச ரூபா எவ்வளோ இருக்குது.